இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தோம்னா நாகர்கோவிலில் தான். எப்பவுமே மோடி அவர்கள் வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணி ஸ்டேஜ் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து திமுகவை ஒரு ரவுண்டு கட்டிட்டு போவார். பட் இருந்தாலுமே இந்த தடவை நாகர்கோயிலில் ஒரு ரோட் ஷோ நடத்தி மக்கள்லாம் ரொம்ப பக்கத்தில் இருந்து மோடி அவர்களை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது. மோடி அவர்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு திருவனந்தபுரத்துலேருந்து உடனே நம்ம நாகர்கோயிலுக்கு வராரு. அங்கே நாகர்கோயிலில் எங்கேருந்து எது வரைக்கும் அவர் ரோட் ஷோ நடத்துறாருன்னா ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக ரோட் ஷோ நடத்துறாரு. அதாவது ஸ்டார்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் சிலையில் ஆரம்பிச்சு, அதாவது வேப்பமூடு அப்படின்ற இடத்துல காமராஜர் சிலையில் ஆரம்பித்து எம்ஜிஆர் சிலை வரையில் போய் நிறைவடையுது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வடசேரியில் போய் முடியுது. ஸோ இது வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காரில், அதாவது ஓப்பன் ஜீப்பில் அவர் ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறாரு. ஸோ எப்படி மக்கள்லாம் மலர் மேலே அவர் மேலே தூவி, இவர் மக்கள் மேலே தூவி, ஸோ ஒரு அற்புதமான ரோட் ஷோவாக இருக்க போகுது. பிரதமர் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரோட் ஷோவில் யாரெல்லாம் பங்கேற்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்பார், அண்ணாமலை அவர்கள் பங்கேற்பார். அதே மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறனால பழனிசாமி அவர்கள் பங்கேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, முக்கியமாக நாகர்கோவில் எம்எல்ஏ யார், நம்ம எம்ஆர் காந்தி அவர்கள் பங்கேற்பாங்க. அதே மாதிரி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன்னார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கிறாரு. ஸோ இப்படி நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. ஏற்கனவே எம்ஆர் காந்தி அவர்கள் அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதை மேற்கொண்டு இன்னுமே நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியில் மொத்தம் 6 தொகுதி, 6 எம்எல்ஏ சீட்டு. அதில் பாஜகவுக்கு மட்டும் 5 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இது முக்கியமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய அங்கமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா கன்னியாகுமரி எப்பவுமே அவர் வந்தாருன்னா இந்த விவேகானந்தோட மெமோரியல் போயிட்டு பார்ப்பாரு. அதே மாதிரி திருவள்ளுவருடைய ஸ்டாச்சு, அங்கே இருக்கக்கூடிய சிலையை போய் பார்ப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டைம் பண்ணியிருக்காரு. அங்கவே நிறைய ஸ்டேஜ் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறது இதுதான் முதல் தடவை. ஸோ அப்படி அந்த நாகர்கோயிலுக்கு மட்டும் வலுவு சேர்க்கறது இல்லாமல் இன்னொரு பக்கம் குளச்சல்லையும் பத்மநாபபுரத்துலையும் க்ளோஸ் கண்டஸ்டாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்க போது அங்கேயுமே வலு சேர்த்து ஓட்டு சேகரிப்பதற்காக மோடி அவர்கள் அங்கே ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணப்படுது. ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துருக்கோம், நம்ம மோடி அவர்கள் எங்கெங்கே போனாலுமே அங்கே மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை காட்டிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. ஸோ கன்னியாகுமரி ஏற்கனவே வந்திருக்கிறனால அதை மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் சிட்டியாக மாற்றி இருந்திருக்கிறார். ஸோ அதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, கன்னியாகுமரியில் நேஷனல் ஹைவே 44 அப்படின்றத ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பென்ஷனை பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதனால் சதன் தமிழ்நாட்டுக்கும் நார்த் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வரதுக்காக அற்புதமான விஷயம் பண்ணியிருந்திருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அடுத்ததாக ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி திருநெல்வேலி, அந்த தென்காசி, அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியான ரயில்வே இருக்குது. ஸோ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குளச்சலில் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி மீனவர்கள் அதிகமாக வாழ்கிறதுனால பிஎம் மத்ஸ்ய சம்படா யோஜனா அப்படின்ற ஸ்கீம் நம்ம மீனவர்களுக்கு முக்கியமாக ஒரு நல்லது செய்யக்கூடிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் யோஜனா ஆகட்டும், அதே மாதிரி வீடு கட்டி கொடுக்குறவங்களுக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனா அவர்களாகட்டும், இங்கெல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ்னால. அதே மாதிரி டூரிசம், மோடி அவர்கள் ஒரு தடவை கன்னியாகுமரி போயிட்டாங்க அப்படிங்கும்போது ஆல் ஓவர் இந்தியா மட்டுமில்லை, குளோபல் லெவல்லையுமே எல்லாருமே உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு இடத்துக்கு போனார்னா அதை ட்விட்டரில் போடும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே அதை பார்ப்பாங்க, எல்லா மக்களுமே அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ் அங்கே கன்னியாகுமரியா, ஏன் கன்னியாகுமரி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன டூரிசம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கேயுமே டூரிசம் டெவலப் ஆகிறதுக்கான முக்கிய காரணமாகவே மோடி அவர்கள் திகழ்கிறாரு. இதே மாதிரி தான் மகாபலிபுரம் ஒரு தடவை வந்துட்டு போனார். ஸோ அங்கே மகாபலிபுரத்தோட டூரிசம் எப்படி டெவலப் ஆச்சுன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதனால் மோடி அவர் ஒரு சிட்டிக்கு போகிறாரு, ஒரு இடத்துக்கு போய் ரோட் ஷோ பண்ணுறாரு, மற்ற விஷயங்கள் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அந்த சிட்டி மிகப்பெரிய ஒரு டெவலப்டு சிட்டியாக மாறுறதுக்கு முக்கிய காரணமாகவே மோடி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இப்போ கன்னியாகுமரியில் நாகர்கோயிலில் வர்றதுனால, அவர் ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாகவும் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. ஏன்னா ஒருவேளை யோசிச்சு பாருங்கள், கன்னியாகுமரியில் 6 சீட்டில் 5 சீட்டு பாஜக கொடுக்கப்பட்டிருக்கு. 4 சீட்டு ஜெயிச்சிடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பரப்புரையை முடிச்சுட்டு உடனே திரும்ப என்ன பண்ணுறாருன்னா, நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் போய் திருவனந்தபுரத்தில் டெல்லிக்கு போகிறாரு. இப்போ இங்கே ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கோவை மக்களுக்காக ஒரு அற்புதமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18ஆம் தேதி மறுபடியுமே என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய லீடர்களை ஓட்டு சேகரிக்கிறதுக்காக மறுபடியும் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராரு. ஸோ அங்கேயுமே மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் நடக்க போகுதுன்றது தெரியுது. இங்கேயுமே நாகர்கோயிலில் மிகப்பெரிய ஒரு பலத்த பாதுகாப்போட மோடி அவர்கள் ஒரு ரோட் ஷோ கண்டக்ட் பண்ண போகிறாரு. மக்களாக கலந்துரையாடுறதாகவும் சொல்லப்படுது. ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.